ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வாழைப்பூ வடை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு வாழைப்பூ வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நரம்பெல்லாம் எடுத்து கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மோர் தண்ணியில், கொஞ்சம் ரொம்ப கருக்காது, கொஞ்சம் அந்த காரல் இது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதுக்கு இதில் வந்து தோர்ப்பு இது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதுக்கு வந்து ஒரு 1.5 கப் வந்து கடலைப்பருப்பு, இது ஊற வச்சு ஒரு 2 hours ஆச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து இந்த கடலைப்பருப்போடு அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். ஒரு 4 மிளகா, காஞ்ச மிளகா, இதோட பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுக்கு. அப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக ஒன்று நறுக்கி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பருப்பை வந்து கொஞ்சம் குறகரப்பாக நம்ம பருப்பு உடைக்க அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கலாம். பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க மிக்சியில். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி முக்காப்பதமாக, தண்ணி ஊற்றவே இல்லை நான். இப்போ வந்து இந்த மிக்சி ஜாரில் இந்த வாழைப்பூவை போட்டு ஜஸ்ட் ஒரு சுற்று அந்த பல்ஸில் வந்து பண்ணி எடுத்துக்கிறோம். அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு சேர்த்து. இந்த மாதிரி இப்போ நம்ம இதை வடையாக தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் இந்த அளவுக்கு தின்னாக இருக்கட்டும். சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காஞ்ச மிளகாயும் அரைச்சிருக்கோம், பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், இதுவே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி எடுத்துக்குவோம்.